பிரைஸ் லார்ட். அந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம். கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நம்முடைய வசனத்தை கேட்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய சத்தத்தை உங்ககிட்ட இருந்து கேட்க நாங்கள் வந்திருக்கோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே நாம் உணர்கிற உணர்ச்சிகளிலே மிகவும் கொடுமையான ஒரு உணர்ச்சி என்னவென்றால் தனிமை என்கிற ஒரு உணர்வு. தனிமை மிக மிக கொடுமையானது. ஆனால் நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் தனிமையில் இல்லை. யூ அண்ட் மீ ஆர் நாட் அலோன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அதை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைய உலகத்தில் ஒரு மனிதன் நேரு ஸ்ட்ரீட்டில், நம்ம பிஸியான பாண்டிச்சேரியில் நேரு ஸ்ட்ரீட்டு தான் இருக்கிறதுலே பிஸி இல்லைங்களா, அந்த தெருவில் நடுவில் நின்று கொண்டு அவனை சுற்றி நண்பர்கள் சுற்றி இருந்து அவர் ஃபோனு கையில் வச்சு நோண்டிகிட்டு இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கிற போதிலும் அவர் தனிமையை உணரக்கூடும். தனிமை என்பது, தனிமைக்கு ஒரு காலியான அறை தேவையில்லை பாருங்க. தனிமைக்கு ஒரு காலியான இருதயம் போதும். யாரும் எனக்கு இல்லை, நான் இன்றைக்கு மரித்தாலும் உயிரோடு இருந்தாலும் யாரும் எனக்கு கவலைப்பட போகிறது கிடையாது, யாரும் எனக்கு பெருசாக அக்கறை காட்டுறதுக்கு இல்லை, பாசம் காட்டுறதுக்கு இல்லை, என்னை யாரும் கண்டுக்கிறது கிடையாது என்கிற இந்த தனிமையான உணர்வு மிக மிக கொடுமையானது. இன்றைக்கு தனிமை என்பது ஒரு பெரிய வியாதி மாதிரி. யாருக்குங்க தனிமை இல்லை அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே தனிமை இருக்குது. யார் எந்த வயசு அப்படின்னு கிடையாது. குழந்தைங்களுக்கும் தனிமையாக ஃபீல் பண்ணுவாங்க. வாலிபர்கள், கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, வயதானவங்க, நடு வயதில் இருக்கிறவங்க எல்லாருமே தனிமையை உணருவாங்க. உண்மை தாங்களா? தனிமையை உணர்ந்திருக்கீங்களா? ஆமென். தனியாக இருப்பது என்பது வேறு, தனிமையை உணருவது என்பது வேறு. தனியாக இருந்து தனிமையை உணராமல் இருக்கலாம். நிறைய கூட்டத்தோட, கும்பலோட, குடும்பத்தில் 100 பேர் இருந்தும் தனிமையை உணரக்கூடும். பீயிங் அலோன் இஸ் டிஃப்ரெண்ட், பீயிங் லோன்லி இஸ் டிஃப்ரெண்ட். இந்த லோன்லியை தான் நம்ம பேசுகிறோம். தனியாக இருப்பதை பற்றி தான் நாம் பேசுகிறோம். இன்றைக்கு வேத வசனங்களோடு நாம் ஒப்பிட்டு இந்த தனிமையை நாம் பார்க்க போகிறோம். தனிமை என்றால் என்ன? யாருக்கு இந்த தனிமை வரும்? ஏன் தனிமை வருகிறது? தனிமை நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. தேவனை நாம் சந்தித்து தேவனோடு அதிகமாக உறவாட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதையும் நாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கு வரும் தனிமை? எல்லாருக்குமே வரும் தனிமை. நீங்களும் நானும் அனுபவித்திருக்கிறோம் இந்த தனிமையை. உறவுகள் இருந்தாலும் நம் தேவைக்கு ஏற்ப அந்த உறவுகள் இல்லை அப்படின்னா நமக்கு தனிமை வரும். மனிதர்கள் நிறைய பேர் இருந்தாலும் நம் உள்ளான மனதை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் இருந்தால் நமக்கு தனிமை நிச்சயமாக வரும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் சபைக்கு வந்தும் தனிமையை உணர்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. தனிமை என்பது கொடுமையானது தான். ஆனால் தனியாக இருக்கும் பொழுது இல்லைன்னா இந்த தனிமை அருமையாக மாறும். எப்பொழுது அப்படின்னா, உங்கள் உள்ளார்ந்த மனிதன் ஒரு இலைப்பாறுதலில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் உள்ளார்ந்த மனிதன் ஒரு இலைப்பாறுதல், அந்த இலைப்பாறுதல் ஆண்டவர் மட்டும்தான் தர முடியும். அந்த இலைப்பாறுதலில் இருக்கிறான் உங்கள் உள்ளார்ந்த மனிதன் என்றால் தனிமை ரொம்ப இனிமையானது. ஆனால் அந்த உள்ளார்ந்த மனிதன் அடிக்கடி ஒரு தேவையிலேயே சிக்கி தவித்து கொண்டு எனக்கு இது இல்லையே, எனக்கு அது இல்லையே, எனக்கு உறவுகள் இல்லையே என்ற ஒரு தேவையில் சிக்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்கிற உள்ளார்ந்த மனிதன் தனிமையை அதிகமாக உணர்கிறான். அல்லேலூயா. வேதம் இது ரொம்ப அழகாக எடுத்து செல்லுது பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமை முதலாவது சிருஷ்டித்தார். ஆனால் பாவம் என்ன பண்ணிச்சு? ஆதாமை தேவனிடமிருந்து பிரித்தது. அது என்ன விளைவித்தது என்றால், தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிளவை ஏற்படுத்தியது, ஒரு தனிமையை ஏற்படுத்தியது. மனிதனும் மனிதனுக்குள்ளேயும் ஒரு உறவில் ஒரு பிரச்சனையையும் ஒரு தனிமையையும் ஏற்படுத்தினது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அப்போ ஆதியாகமத்திலே பாருங்க, யாருக்கு தெரியுது? ஆண்டவருக்கே தெரியுது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஆண்டவர் ஒரு உறவை மனிதன் எப்பொழுதும் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவது தேவனிடம் அந்த உறவு இருக்க வேண்டும். இரண்டாவது மனிதர்களோடு அந்த உறவு இருக்க வேண்டும். சரிங்களா? முதலாவது யாரிடம் உறவு இருக்க வேண்டும்? தேவனோடு முதலாவது இருக்க வேண்டும்.
அடுத்தது மனிதர்களோட அந்த உணர்வு இருக்க வேண்டும். நம்ம எல்லாருமே இந்த தனிமையை உணர்ந்திருக்கிறோம். ஆனால் தனிமை என்பது ஒரு பலவீனம் அல்ல. அது ஒரு பலவீனம் அல்ல. நான் தனிமையை உணர்கிறேன் என்பதனால நான் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி சரியில்லை பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் முடியாது. தேவன் என்னை கைவிட்டுட்டாரு பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தனிமை என்பது எல்லாரும் உணரக்கூடியது. நாம் எல்லாருமே உணர்கிறோம். விசேஷமாக நிறைய தலைவர்கள் தனிமையை பயங்கரமாக உணருவாங்க. நிறைய போதகர்கள், நிறைய தலைவர்கள் தனிமையை ரொம்ப அருமையாக உணருவாங்க. அருமையாக இந்த சென்ஸ் நிறைய உணருவாங்க. வேதத்தில் நாம் பார்க்கிற தீர்க்கதரிசிகள் தனிமையை உணர்ந்திருக்கிறாங்க. எரேமியா, எலியா, பவுல் மற்றும் இயேசு கிறிஸ்துவும் இந்த தனிமையை பயங்கரமாக உணர்ந்திருக்கிறாங்க. உங்களுக்கும் எனக்கும் வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த தலைவர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார், இவர் டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறாரு, இவர் சினிமாலாம் நடிச்சிருக்காரு, இவருக்கு 6,000 கோடி 10,000 கோடி இருக்கும், அதனால இவர் சந்தோஷமாக இருப்பாருன்னு யோசிப்போம். ஆனால் உள்ளே போய் பார்த்தா தெரியும் அவங்க தனிமையில் அழுது கொண்டு இருக்கிறது. நம்ம தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும் பாருங்கள். நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர், அவங்களுடைய உள் அறைக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க தனிமையில் எதை சொல்லி எதை நினைத்து அழுது கொண்டு இருக்கிறாங்க என்பது. மைக்கேல் ஜாக்சன் என்ற ஒரு பாப் டான்சர் இருந்தார் அமெரிக்கா தேசத்தில். மைக்கேல் ஜாக்சன் என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நிறைய தடவை கேள்விப்பட்டு இருக்கிறேன். இந்த மைக்கேல் ஜாக்சன் பாட்டுக்கெல்லாம் அப்படியே ஆடுவாங்க. ஆடும்போது அவர் கால் நவுத்திரமாயே தெரியாது, ஆனால் பயங்கரமாக ஆடுவார். தொப்பியெல்லாம் வச்சு இப்படி இப்படி பண்ணி பயங்கரமாக ஆடுவார். பயங்கரமான பணக்காரர் இந்த மைக்கேல் ஜாக்சன். அவருக்கு வீடே ஒரு பெரிய ஒரு நகர் மாதிரி, பெரிய ஒரு ஏரியாவில் அவருக்கு வீடு. அவர் வீட்டை சுற்றி ஹாஸ்பிட்டல் இருக்குமா, என்னென்ன தேவையோ எல்லாமே வீட்டை சுற்றி இருக்குமா. அவருக்கு பல ஆண்டு வாழணும்னு ஆசை, சாகவே கூடாது. எனக்கு இருதயம் சரியில்லாமல் போச்சுன்னா என் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து இருதயம் மாற்றிடுவாங்க, கிட்னி சரியில்லைன்னா கிட்னி மாற்றிடுவாங்க, நான் சாகவே கூடாது அப்படின்னு ஒரு ஆசையில் பயங்கரமாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மைக்கேல் ஜாக்சன் தனிமையிலே இறந்து போய் கிடந்தான். தனிமை மிக மிக கொடுமையானது. வயது எந்த ஒரு வரம்பும் கிடையாது. காசு இருந்தாலும் என்ன இருந்தாலும் தனிமை நிச்சயமாகவே வரும். ஏன் இந்த தனிமை வருகிறது என்ற வேதத்தின் அடிப்படையில் நாம் சில காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது, தனிமை வருவதற்கான முதல் காரணம் பாவம். ஒத்துக்கிறீங்களா? தனிமை வருவதற்கான முதல் காரணம் பாவம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். இங்க ஆண்டவர் சபிக்கிறாரு பாருங்க. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்று காயினை சபிக்கிறார். இந்த காயின் என்ன பண்ணாரு? அவனுடைய சகோதரனை கொன்று போட்டு விட்டான். சில நேரங்களில் நம்ம செய்கிற தவறுகள் ரொம்ப இந்த காயின் செய்கிற தவறு போல பெரிய தவறாக இல்லாமல் இருக்கலாம், கொலை போன்ற பெரிய தவறாக இல்லாமல் இருக்கலாம். நாம் செய்கிற சின்ன சின்ன தவறுகள், உதாரணத்திற்கு கீழ்ப்படியாமல் போயிருந்திருப்போம், ஆண்டவருக்கோ இல்லை நம்ம பெரியவர்களுக்கோ கீழ்ப்படியாமல் நாம் போயிருந்திருப்போம். நாம் சிலவர்களை மற்றவர்களை காயப்படுத்தி இருப்போம், சின்ன காயப்படுத்தி இருப்போம். அவங்க உங்களை தேடி வந்திருப்பாங்க, அவங்க பின்னாடி வந்திருப்பாங்க, நீங்கள் அவங்கள உதாசீனப்படுத்திட்டு போயிருந்திருக்கலாம். அந்த மாதிரி சில தவறுகள்னால இன்றைக்கு நீங்களும் நானும் தனிமையை உணரக்கூடும். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாவங்கள், குற்றங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு சில நேரங்களில் நம்மளை பிரித்து விடுகிறது. ஆண்டவருடைய சமூகத்திற்கான ஒரு ஏக்கம், அந்த ஏக்கம் நமக்கு தனிமையை கொடுக்கிறதாக இருக்கலாம். சங்கீதம் 42:1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 42:1-2. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். எப்பொழுது தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன். சங்கீதம் 51 பார்த்தீங்கன்னா தாவீது தனிமையை உணர்கிறார். ஆண்டவரே, நான் தனிமையாக இருக்கிறேன், பாவம் செய்து விட்டேன், திரும்பி என்னை சேர்த்து கொள்ளும் என்று
அழுகிறார், கதறுகிறார், ஆண்டவரை நோக்கி பதறுகிறார். சில நேரங்களில் நம் இருதயம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் அப்படியே தவிக்கிற ஒரு இருதயமாக இருக்கிறது. இங்க சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன் என்று சொல்லி கதறும் போது, இல்லை கதறுகிற இருதயம் நமக்குள்ள காணப்படும் பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஏதோ ஒரு காரணத்தினாலே நாம் இழந்து விடும் பொழுது நமக்கு தனிமை ஏற்படும். மூன்றாவது காரியம், தேவனே சில நேரங்களில் உங்களுக்கும் எனக்கும் தனிமையை அனுமதிப்பார். ஒத்துக்கிறீங்களா? தேவனே சில நேரங்களில் உங்களுக்கும் எனக்கும் தனிமையை அனுமதிக்க கூடும். ஏனென்றால் சில நேரங்களில் அவரை நாம் முழுவதும் சாராமல் வாழ்ந்திருப்போம். அவர் மேலே வைக்க வேண்டிய நம்பிக்கையை நம்ம தூக்கி மனிதர்கள் மேலே வைத்திருப்போம், வேலை மேலே வைத்திருப்போம், பணத்தின் மேலே வைத்திருப்போம், வண்டி மேலே வைத்திருப்போம். அதனால தேவனுடைய சித்தத்திற்கு உள்ளாக நம்மை கொண்டு வரும்படியாக, தேவனை சார்ந்து நாம் வாழும்படியாக தேவனே சில நேரங்களில் உங்களுக்கும் எனக்கும் என்ன அனுமதிக்கிறார்? தனிமையை அனுமதிக்கிறார். இது மட்டும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2-3 நாம் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். என்ன பண்றாரு பாருங்க, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, யாரை? நம்மை ஆண்டவர் சில நேரங்களில் சிறுமைப்படுத்துறாரு. நம்ம கஷ்டப்படுறோம், தனிமையில், நம் வனாந்திரத்தில் நாம் வருந்துகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் தான் நம்மை போஷிக்கிறார், அவர் தான் தஞ்சம் என்று நீங்களும் நானும் முழுமையாக உணர வேண்டும் என்று ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார். சில நேரங்களில் தற்செயலா நம்மளுடைய வாழ்க்கையில வனாந்திரம் வர்றதில்லை. ஆண்டவரே அந்த வனாந்திரத்தை வேணுமென்றே கொண்டு வருகிறார். வேணுமென்றே உங்க வாழ்க்கையில ஒரு வனாந்திரத்தை கொண்டு வருகிறார். அவரே திட்டமிடுகிறார். இப்படி செஞ்சா இவன் என்னை நோக்கி பார்ப்பானா, இவனை நம்ம கொஞ்சம் சோதிச்சு பார்க்கலாம் என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவர் திட்டமிடக்கூடும். இங்க இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் பயணமாய் போனாங்க. சரிங்களா? எங்க பயணமா போனாங்க? கானான் தேசத்திற்கு பயணமாக போனாங்க. அப்போ அவங்க 40 வருஷமா அவங்களுக்கு உணவு கிடைச்சது. எங்கிருந்து கிடைச்சது? மன்னா. அந்த மன்னாவை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் எந்த அளவுக்கு ஒரு திட்டம் பண்ணி அந்த மன்னாவை கொடுத்துருக்காரு பாருங்க. மன்னா தினம்தோறும் காலையில எங்கிருந்து வரும்? வானத்திலிருந்து வரும். அப்போ வேற வழியே கிடையாது. அவங்க ஆண்டவரை நோக்கி பார்த்தே ஆக வேண்டும். ஏனென்றால் ஊற்று எங்கிருந்து? வானத்திலிருந்து தான் வருது. இவங்க என்னதான் பண்ணி தண்ணியை ஐஸாக்கி எது கலந்தாலும் மண்ணா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எதுக்குமே சாப்பாட்டுக்கு வேற வழியே கிடையாது. அதாவது ஆண்டவர் உங்களையும் என்னையும் உணர வைக்கிறார். நான் தான் ஊற்றும், நான் தான் காரணம் என்று ஆண்டவர் உணர வைக்கிறார். உன்னால இதை எதுவுமே செய்ய முடியாது என்பதை அந்த தருணத்தில் நீங்களும் நானும் உணர வேண்டும். அந்த மன்னாவை சேமித்து வைக்க முடியுமா? சேமிச்சு வச்சா கெட்டு போயிடும். அப்போ தினம்தோறும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி பார்த்தே ஆக வேண்டும். அப்போதான் மன்னா கிடைக்கும். தனிமையில ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுத்தர விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கும் நம்மளை ஹம்பிள் பண்ணி, அதாவது நம்மை தாழ்த்தி ஆண்டவர் அவரை நோக்கி பார்க்கும்படியாக ஒரு உணர்வை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த உணர்வுக்கு வருகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த தனிமையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. கரெக்டுங்களா? எவ்வளோ சீக்கிரம் ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துற ஆண்டவரே, உண்மை மாத்திரம் தான் நோக்கி பார்ப்பேன், டெய்லியும் காலையில் உண்மை நோக்கி பார்ப்பேன், ஏன்னா நீர் தான் என்னுடைய ஊற்று, நீர் தான் எல்லாத்துக்கும், நீர் தான் காரணம்னு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஒரு பக்கம் திரும்புறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் தனிமையிலேருந்து வெளியே வந்துடலாம். இல்லை அப்படின்னா தனிமையிலே ரொம்ப நாள் இருக்கக்கூடும். ஏனென்றால் அவர் பாடத்தை கற்றுத்தர வரைக்கும் ஆண்டவர் உங்களை தனிமையில் வைத்திருக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-9 நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:8-9. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று.
நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். பவுல் இங்கே ஒரு தனிமைக்குள்ளே கடந்து போகிறாரு பாருங்க. யாருங்க பவுல்? அப்போஸ்தலனாகிய பவுல். அதிக புத்தகங்களை வேதத்தில் எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் தனிமைக்குள்ளே கடந்து போய் இப்படியாக சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் மரித்தோரை எழுப்பின தேவன் பேரில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். வனாந்திரம் வரும், நம்மை ஆண்டவர் ஒருவேளை தாழ்மையான பகுதிக்குள்ளே கடந்து போக செய்யலாம், பள்ளத்தாக்குகளுக்குள்ளே கடந்து போக செய்யலாம். ஆனால் ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே என்பதை நாம் சீக்கிரமாய் உணரும் பொழுது நாம் தனிமையை விட்டு வெளியே வருவோம். 4வது காரணம் ஏன் தனிமையை உணர்கிறோம் என்றால், திரை நிமித்தம் வரும் தனிமை. திரைனா எதை சொல்கிறேன்னு தெரியுதுங்களா? இதோ இங்கே இருக்கு பாருங்க, இது இருக்கா அவங்க கையில் எல்லார்ட்டையும் இருக்குங்களா? இதன் நிமித்தம் நமக்கு வருகிற தனிமை. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்ம சில நேரங்களில் இந்த மொபைல் ஃபோன் இருக்கும்போது நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குன்னு யோசிச்சிருவோம். எல்லாமே இருக்குப்பா என்கிட்ட அப்படின்னு யோசிக்க நேரிடலாம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். நிறைய நேரங்களில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஃபோனை எடுத்துகிட்டு அந்த ஃபோனில் இந்த ஷார்ட்ஸ்ன்னு ஒன்று வரும் பாருங்கள், அதை நம்ம இப்படி தள்ளிகிட்டே இருப்போம். அப்போது நடுவில் நமக்கு பிடிச்ச மாதிரி வரும், நம்மளை சிரிக்க வைக்கக்கூடியது வரும், ஆண்டவருடைய வார்த்தை வரும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஆஹா நம்ம குறைவில்லாமல் இருக்கிறோம்டா, என்ன ஃபோனில் பார்த்துட்டு குறைவில்லாமல் இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனால் நிஜமாவே எப்படி இருக்கோம்னு எழுதியிருக்கு பாருங்க, நம்ம தனிமையில் தான் இருக்கிறோம் என்பதை சில நேரங்களில் உணரவே இல்லாமல் போயிடுகிறோம். அடுத்தது ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 8வது அதிகாரம் 11-12 நாம் வாசிக்கலாம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோனை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா நான் செய்தி கேட்க நான் மொபைல் ஃபோனை எடுக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் செய்தியும் கேட்போம், மற்ற காரியங்களையும் பார்ப்போம். அந்த ஃபோன்லேயே நிறைய நேரங்கள் செலவிட்டு இருக்கும் பொழுது அடுத்த வசனம் இருக்கு பாருங்க, 12வது வசனம். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம், வடக்கு திசை தொடங்கி கிழக்கு திசை அலைந்தும் திரிந்தும் அதை கண்டறியாமல் போவார்கள். இந்த மாதிரி தான் நம்ம அலைகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் தனித்திருந்து வேதத்தில் நேரத்தை செலவிடாமல் ஏதோ ஒன்றை தேடி மொபைல் ஃபோனில் இங்கேயும் அங்கேயும் ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனு, ஒரு ஷார்ட்ஸ்லேருந்து இன்னொரு ஷார்ட்ஸு, ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோவை தேடி நம்ம போய்கொண்டே இருக்கிறதுனால நாம் தனிமையை உணர்கிறோம். தனிமை எப்படி வரும் அப்படின்னா, நம் பாவத்தின் நிமித்தமாக வரலாம். பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய பிரசனத்திலிருந்து தூரமாக போனால் தனிமை வரலாம். தேவன் சில நேரங்களில் நம்மை சிக்ஷிப்பதற்காக தனிமையை உண்டாக்கி கொடுக்கலாம். சில நேரங்களில் நம்ம மொபைல் ஃபோனில் நம்மளுடைய திரையில் இருக்கும் பொழுது நமக்கு தனிமை வரலாம். இப்போ ஒரு தீர்க்கதரிசியை நாம் பார்க்க போகிறோம். இந்த தீர்க்கதரிசி ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஜெபம் செய்து வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கொண்டு வந்தார். 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஏன்? கர்த்தர் தான் அக்கினியை மேலிருந்து கொண்டு வந்தார். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு சோதனை வருது. இவர் என்ன செய்கிறார் என்றால், அக்கினியை மேலேருந்து இறக்குறாரு. ஆகாபு ரதத்தில் போறாரு, இவர் ரதத்தை விட ஃபாஸ்டா போறார். ரதத்தை விட ஃபாஸ்டா ஒரு 30 கிலோமீட்டர் ஓடியே போறார் ஃபாஸ்டா. அப்போனா எவ்வளோ வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி பாருங்க. இந்த எலியா தீர்க்கதரிசியோட ஊழியத்தின் உச்சம் இதுதான் சொல்லணும். அவர் செய்த எல்லா ஊழியத்திலையும் இந்த அக்கினியை மேலிருந்து கொண்டு வந்தது, ஆகாபுக்கு சவால் விட்டது, இந்த பாகால் தீர்க்கதரிசிக்கு சவால் விட்டது அந்த ஊழியத்தின் உச்சம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அந்த உச்சத்தில் தான் ஒரே நாளில் பயங்கரமாக சோர்வடைந்து போகிறார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இங்க என்ன பண்றாருங்க? யார் இவரு?
எலியா யார்? இவர் தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டில் பார்க்கறதுலயே பெரிய ஒரு தீர்க்கதரிசி. என்ன சொல்றாரு? வனாந்திரத்தின் கீழே இந்த சூறை செடியின் இமேஜ் வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம் பாருங்க. அது வந்து மரம் கூட கிடையாது, சூறை மரம்னு எழுதலை, அது வந்து சூறை செடி, ரொம்ப குட்டியாக இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க. தெரியுதுங்களா ஸ்க்ரீனு? இந்த மாதிரி ஒரு சின்ன செடி தான். இதுக்கு நடுவில் ஒரு முள் இருக்குமான்னு தெரியல, இதுக்கு நடுவில் பூந்துக்கிட்டு தான் என்ன இருக்காரு? எலியா வந்து வனாந்தரத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. ஆண்டவரே போதும் வாழ்ந்தது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சோர்வடைந்து தனிமையில் இருக்கிறார். சில நேரங்களில் இந்த மாதிரி எளிய மாதிரி தான் நம்ம வந்து ஆண்டவர் நமக்கென்று ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருப்பார். அந்த திட்டத்திற்கு முன்னாடி ஒரு பெரிய சோர்வை ஆண்டவர் கொண்டு வருவார். உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கும், உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி, உங்களை வைத்து தான் ரட்சிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். அந்த பெரிய திட்டத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சோர்வை சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை கொண்டு வரலாம். இல்லை உங்களை வைத்து ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்து முடித்த பிறகு எலியா மாதிரி ஒரு ஊழியத்தின் ஒரு உச்சியில் இருக்கும்போது கூட ஆண்டவர் ஒரு சோர்வை அனுமதிக்கலாம். இல்லை சாத்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சோர்வை கொண்டு வரலாம். இங்கே எலியா வந்து இந்த சோர்வின் மத்தியில் ஒரு காரியத்தை சொல்கிறாரு பாருங்க. இதில் 3 பொய்கள் இருக்கு. 19வது அதிகாரம் 10வது வசனத்தில் 3 பொய்கள் இருக்கு. இந்த பொய்யை நாமளும் மாற்றி மாற்றி சொல்லுவோம் தனிமையில். வாசிக்கலாம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். இங்க வெகு பக்தி வைராக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நான் இவங்க எல்லாரும் பார்க்கலும் நான் வந்து ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தேன். உமக்கு என்று ஊழியம் ஓடி ஓடி செஞ்சேன். பாண்டிச்சேரியில் எல்லா தெருவுக்கும் நான் நடந்து போயிருக்கேன், எல்லா தெருவுக்கும் நான் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு காலில் பலன் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ஆண்டவரே நான் உமக்கு உண்மையாக இருந்தேன், ஒரு வேளை நீங்கள் எனக்கு உண்மையாக இல்லையோ அப்படின்னு ஒரு வேளை சொல்கிற மாதிரி ஒரு பொய்யை நாம் நமக்கே சொல்லி கொள்ளக்கூடும். அடுத்த பொய் பாருங்க. இந்த தனிமை என்ன செய்யும் அப்படின்னா நம்மளையே நோக்கி பார்க்க வைக்கும். நான் ஆண்டவரே நான் வந்து நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன்னு எலியா சொல்கிறாரு பாருங்க. ஐ ஆம் தி ஒன்லி ஒன் லெஃப்ட், நான் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் உண்மையாக இருக்கிறேன், தீர்க்கதரிசியாக இருக்கிறேன் அப்படின்னு. அது ஒரு பொய். ஏன்னா ஆண்டவர் அதுக்கப்புறம் சொல்கிறாரு, 7000 தீர்க்கதரிசிகள் ஒன்று மாதிரி இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சில நேரங்களில் நாம் தனியாக இருக்கும் பொழுது நம்மை மற்றியே சுற்றி நம்மளுடைய எண்ணங்கள் வரும். நம்மளுடைய பெருமைகள், நம்ம என்ன செஞ்சோம், நமக்கு நம்பிக்கை இல்லையே, நம்ம வந்து இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லி நம்மளை சுற்றியே வருகிற பொய்கள் நமக்கு நேராக வரும். 3வது பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே கடைசியாக சொல்கிறாரு அவங்க என்னையும் கொன்று போட்டுருவாங்கன்னு. நம்ம தனியாக இருக்கும்போது நிறைய நேரங்களில் சொல்லுவோம், ஆண்டவரே இதுக்கு மேலே என்ன வாழ்க்கை, இதுக்கு மேலே நான் வந்து செத்து போகிறது தான் வாழ்க்கை அப்படின்னு தனியாக இருக்கும்போது நம்ம பார்த்து புலம்பினே இருப்போம். ஆனால் அது வந்து சாத்தான் நமக்கு சொல்லுகிற பொய். தனிமையில் நம்ம ஆண்டவரோடு நெருங்கி இல்லாததுனால நமக்குள்ளே காணப்படுகிற 3 பொய்கள் தான் இது. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அடுத்தது எலியாக்கு பதில் சொல்கிறாரு. 19வது அதிகாரம் 12வது வசனம் எடுத்துக்கோங்களேன், எல்லாரும் திருப்புங்க. 1 ராஜாக்கள் 19:12-13 நாம் வாசிக்கலாம். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் சொல்லுங்க எல்லாரும். அக்கினிக்கு பின் மெல்லிய அமர்ந்த சத்தம் உண்டாயிற்று. உங்க தனிமையில நீங்க இந்த 3 பொய்களை சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவரே நான் சாக வேண்டும் சாக வேண்டும் சாக வேண்டும் என்று சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவர் உங்ககிட்ட பேச விரும்புகிறார். ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு மெல்லிய சத்தத்துல பேச விரும்புகிறார். அதை கேட்கறதுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமா? தனிமையில் பொய் சொல்லிக்கொண்டே இருந்தால் ஆண்டவர் சத்தத்தை நாம் கேட்க முடியாது. தனிமையில் ஆண்டவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனத்தை பார்க்கலாம். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆண்டவர் ஒரு மெல்லிய சத்தத்தோடு பேசுகிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறவராகவும் இருக்கிறார். என்னப்பா இவ்வளோ தனிமையா இருக்கியே, இவ்வளோ புலம்பிட்டு இருக்கியே, உனக்கு என்ன வேணும்
உனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யட்டும் உனக்கு என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற தேவனாகவும் இருக்கிறார். 15வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் கேட்கிற தேவனாக நின்று விடவும் இல்லை, அவர் ஒரு வழியை காட்டுறார். நீ எழுந்து இந்த சைடு போய் இந்த மனிதனை போய் சந்திக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். நம் தேவன் நம்மை தனிமையாக விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. தனிமையாக நீங்களும் நானும் தவிப்பதை பார்த்து, நீங்களும் நானும் புலம்புவதை பார்த்து அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் மெல்லிய சத்தத்தோடு உங்களோடு பேசுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் உங்களுடைய தனிமை உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல. உங்களுடைய தனிமை நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு தீர்வும் அல்ல. அவர் மெல்லிய சத்தத்தோடு உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். நீங்க எந்த திசையில நீங்க நகர வேண்டும் என்பதையும் ஆண்டவர் சொல்லி தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது, தனிமையில இருக்கும் பொழுது நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய நல்ல வாய்ப்புகள் தனிமை நமக்கு ஏற்படுத்தி தரும். அதுல 3 வாய்ப்புகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, தேவனிடம் நெருங்கி வர இது ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. சொல்லுங்க. முதலாவது, தேவனிடம் நெருங்கி வருவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு தனிமை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். பவுல் ஆண்டவராகிய இயேசுவை தரிசிக்கிறார். கரெக்டுங்களா? எங்க தரிசிக்கிறார்? அவர் குதிரையில போயிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவை தரிசிக்கிறார். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்ததுக்கு அப்புறம் அவர் கண்ணுக்கு தெரியாம போது, அதுக்கப்புறம் கண்ணு தெரியுது. அதுக்கப்புறம் உடனே அவர் ஊழியத்தை துவங்கவில்லை. என்ன செய்து கொண்டிருந்தார் என்று யாராவது சொல்ல முடியுமா? அவருக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க பவுலுக்கு. உடனே ஊழியத்துக்கு போகலை. என்ன செய்து கொண்டிருந்தார்? ஓகே, அதுதான் இந்த வசனத்துல நம்ம வாசிக்க போகிறோம். 1ஆம் அதிகாரம் கலாத்தியர் 17-18 வாசிக்கலாம். எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். எங்க இருந்தாரு இப்போ? பவுலை ஆண்டவர் சந்தித்தார். பவுல் கண்ணு தெரியாம போச்சு. அதுக்கப்புறம் திரும்பி கண்ணு தெரிஞ்சுது. உடனே அவர் அப்போஸ்தலர்களை சந்தித்து ஊழியத்தை துவங்கவில்லை. என்ன, எங்க போறாரு? அரபு தேசத்துல வனாந்திரத்துல 3 வருடம் ஆண்டவரோடு தனியாக நேரத்தை செலவிடும்படி போகிறார். ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகிறார். 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்து எனக்கு தனியாக பிரத்யட்சமாக தரிசனமாகிறார் என்று சொல்லி பவுல் சொல்றாரு. அப்போ பவுல் எழுதின அந்த வசனங்கள் தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 நம்ம திருவிருந்தப்போ வாசிக்கிறோம் இல்லைங்களா? நான் பெற்றுக்கொண்டேன், அந்தபடி அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு. எப்படிங்க அப்படி எழுதுறாரு? அவர் பார்த்தாரா? அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து பிட்டதை பார்த்தாரா? அவர் கூட இருந்தாரா? 12 சீடர்கள் கூட இல்லை. அப்போ இந்த 3 வருடம் அவர் அரபி தேசத்துல தனியாக இருக்கும் பொழுது அவர் தனிமையை இனிமையாக ஆண்டவரோடு ஸ்பெண்ட் பண்ணினார். ஆண்டவர் அவருக்கு தரிசனங்கள் மூலமாக, வெளிப்பாடு மூலமாக பல காரியங்களை வெளிப்படுத்தி எப்படி அந்த திருவிருந்து பந்தியில அந்த 12 சீஷர்களுக்கு எப்படி கொடுத்தார் என்பதையும் அந்த இடத்துக்கும் கூட்டிட்டு போய் ஆண்டவரை காட்டியிருக்கணும் பாருங்க. அதனால தான் அவ்வளோ அழகா எழுதுறார். உங்களுடைய தனிமையிலும் என்னுடைய தனிமையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனோடு நெருங்கி வர நாம் பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா? பவுல் 3 வருடம் வனாந்திரத்தில், அரபி வனாந்திரத்தில் அவர் தேவனோடு நேரத்தை செலவிட்டார். அவருடைய ஊழியம் மகிமையாக இருந்தது. நீங்களும் நானும் ஆண்டவரோடு நேரத்தை நாம் செலவிட வேண்டும். 2வது, தனிமை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை நாமே ஆராய உதவுகிறது. சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் நல்ல நண்பர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடும். ஆனால் அந்த நல்ல நண்பர்களை நாம் விட்டுட்டு நம்ம இன்றைக்கு தனியாக இருக்கக்கூடும், இல்லைன்னா தனிமையை உணரக்கூடும். 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம் பாருங்க. இங்கே 2 நண்பர்கள் இருக்காங்க, பயங்கரமான நண்பர்கள். 1 சாமுவேல் 18:1. அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். எப்படி சிநேகித்தாராம் பாருங்க. யார் இவர்? யோனத்தானு
சவுலுடைய மகன். சவுலுடைய மகன் தான் அடுத்த ராஜா, கரெக்டுங்களா, யோனத்தான். ஆனால் தாவீது தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு நட்பு. தாவீதின் ஆத்மாவோடே ஒன்றாக இசைந்திருந்தது. இந்த மாதிரி சில நண்பர்கள், சில மக்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் கூட்டிகிட்டு வந்திருப்பார், என் வாழ்க்கையிலையும் கூட்டிகிட்டு வந்திருப்பார். சில நேரங்களில் நம்மளுடைய பெருமை நிமித்தமாக நம்ம அதை உணராமல் அவர்களை இழந்துவிடக் கூடும். இன்னொரு வசனம் அதே யோனத்தானை பற்றி 23ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி. என்ன பண்ணாராம் பாருங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில எழுந்து போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தினார். சில நேரங்களில் நம்மளுக்கே ஜெபிக்க தோணாதுங்க. சில நேரங்களில் இப்போ எங்கே இன்னைக்கு நான் இந்த வாரம் நான் ஜெபிக்க போகிறதில்ல அப்படின்னு கூட சில நேரங்களில் நம்ம முடிவெடுக்கலாம். ஆனால் நமக்கு ஏற்படுத்தி ஆண்டவர் தந்திருக்கிற சில நண்பர்கள் இந்த மாதிரி தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தினால். அந்த மாதிரி நண்பர்கள் இருக்காங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ண முடியாமல் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது, ஏன் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறீங்க, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். இங்கே ஒரு வேளை உங்களுக்கு ஜெபம் பண்ண பிடிக்கலனாலும் நம்ம வேற எங்கேயாவது போய் ஜெபம் பண்ணலாம், வாங்க ஒரு 5 நிமிஷம் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறதுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்களா? நம்ம யோசித்து பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பாக நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு நண்பரே உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்திருப்பார் ஆண்டவர். நாமோ வீணடித்திருப்போம், இல்லைன்னா அவர்களை இழந்திருப்போம். 3வது காரியம், இந்த தனிமையாக இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், இல்லைன்னா முக்கியமான காரியம், சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் இருப்பது. சொல்லுங்க, சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் இருப்பது. சபை கூடி வருதல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு அங்கம். அதாவது கண்டிப்பாக ஒரு கிறிஸ்தவன் இருக்கான்னா கண்டிப்பாக அவன் சர்ச்சுக்கு வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வரணும். அப்போ தான் அது நிஜமான ஒரு உண்மையான கிறிஸ்தவன். ஏதோ வாய்ப்பு இருந்தால் மட்டும், என்னைக்கா ஒரு நாள் எனக்கு நேரம் இருந்துச்சுன்னா, சமயம் வாய்ச்சிச்சுன்னா நான் சர்ச்சுக்கு வரேன்னு இல்லை. எப்போல்லாம் நான் துக்கமாக இருக்கணும் அப்போல்லாம் வரமாட்டேன், எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ தான் சர்ச்சுக்கு வருவேன்னு கிடையாது. ஏதோ போர் அடிச்சதுன்னா நான் சர்ச்சுக்கு வருவேன் அப்படி கிடையாது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் சபை என்பது ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். நம்ம எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25 வாசிக்கலாம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். ஏனென்றால் நம்ம ஒரு குடும்பம் மாதிரி பாருங்க, ஒரு குடும்பம் மாதிரி ஒருவரை ஒருவர் நம்ம நேசிக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நாம் பாரத்தை சுமக்க வேண்டும். ஒருவருடைய பாரத்தை இன்னொருவர் சுமக்க வேண்டும். ஒருவரையொருவர் தாங்கி நடக்க வேண்டும். ஒருவேளை ஒருத்தவங்களுக்கு நடக்க முடியல, உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ நடக்க முடியல என்றால் நாம் அவர்களை தாங்கிக் கொள்ள வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். ஒருவருக்கொருவர் நாம் ஒருவேளை அவங்க அழுது கொண்டிருந்தானா அவங்க கூட சேர்ந்து நம்ம துக்கப்படவும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இது எல்லாமே எங்கே பாசிபிள் அப்படின்னா, எங்கே வாய்ப்பு இருக்குன்னா சபையில் மாத்திரம்தான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா 3வது வாய்ப்பு, சபை நமக்கு நிச்சயமாகவே தேவை. மனிதனின் தனிமைக்கு ஒரு பெரிய பதில் என்ன அப்படின்னா, சபை என்பது ஒரு பெரிய பதில். நம்ம ஒன்றாக சாப்பிட்றதுக்கு, ஒன்றாக ஜெபிப்பதற்கு, ஒருவர் பாரத்தை நாம் சுமப்பதற்கு சபை நிச்சயமாக நமக்கு உதவும். ஒரு நாள் இந்த வருடத்தில் 2 மாதம் முன்னாடி நம்ம சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு பிரதர் இறந்து விட்டார். அவர் பேர் விக்டர் தேவமணி என்கிற ஒரு பிரதர் இறந்து விட்டார். அதுதான் என்னுடைய முதல் அடக்க ஆராதனை. புரியுதுங்களா? அதுதான் நான் செய்ய போகிற முதல் முழுமையாக நான் செய்ய போகிற அடக்க ஆராதனை. அப்போது எனக்கு உள்ளத்தில் ஒரு பயம், ஒரு தனிமை எல்லாமே இருந்துச்சு. அப்போது அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம கல்லறைக்கு போயிட்டோம். கல்லறை என்பது ஒரு தனிமையான ஒரு அனுபவம் தான். நம்ம கல்லறைக்கு எப்போ போனாலுமே ஒரு தனிமையான ஒரு ஃபீல் நமக்கு அந்த கல்லறை கொடுத்துரும், கரெக்டுங்களா? அப்போது கல்லறைக்குள்ளே போகிறோம். அப்போது அப்படியே நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். அப்போது எனக்கு நம்ம சபையில் இருக்கிற 2 சகோதரர்கள் இருந்தாங்க. இந்த சைடு தேவபாலன் பிரதர், இந்த சைடு
மஞ்சினி பிரதர். ஸோ அவங்க இருந்த அந்த அவங்க கூட பக்கத்தில் இருந்தாங்க பாருங்கள். எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா, அப்படி ஒரு தூதர்கள் மாதிரி இந்த சைடு ஒருத்தர், இந்த சைடு ஒருத்தர். என்னுடைய பேக்கை வந்து தேவபாலன் பிரதர் வாங்கிக்கிட்டார். தம்பி கொடுப்பா, பேக் கொடுப்பா, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் அந்த ஆராதனையை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது எனக்காக என்னை ஜெபத்தில் தாங்குற மாதிரி மஞ்சினி பிரதர், ஆமேன் ஸ்தோத்திரம் பேசுங்க பிரதர் அப்படின்ற மாதிரி பின்னாடி இருந்து சொன்னார். அது வந்து ஒரு பெரிய ஆறுதலையும் ஒரு 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 அந்த தனிமையிலிருந்து என்னை அப்படியே அழகாக வெளியே தூக்கிட்டு வந்து எனக்கு ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் உள்ளே கொடுத்துச்சு பாருங்க. நம்ம சபை கூடி வரும் பொழுது நீங்களும் நானும் நிச்சயமாக விட்டு விடக்கூடாது. உங்களை ஆறுதல் படுத்த, உங்களை தேற்ற, உங்களை தூக்கி நிறுத்த, உங்களை சுமக்க ஆண்டவருடைய சகோதர சகோதரிகள் உங்கள் கூடவே இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்மளுடைய சபையில் யாராவது ஒருத்தர் தனியாக இருக்கதை பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள தனியாக விட்டு விடக்கூடாது. அவங்ககிட்ட கேளுங்க, அவங்களுக்காக என்ன ஜெபிக்கணும், நீங்கள் ஏன் அழுது கொண்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன மன்றாட வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு கேட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்னொரு உதாரணம் பாருங்கள். இங்கே நம்ம சர்ச்சுக்கு வெளியே வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி நான் அன்னைக்கு சென்னை போயிருந்தேன். அன்னைக்கு கரெக்டாக ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து நம்ம டிரைவர் கார் எடுத்துகிட்டு வந்தார். அந்த சைட்லேருந்து ஒருத்தர் பைக்கில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. நம்ம சர்ச்சில் இந்த சகோதரிகள் எல்லாம் வெளியே இருந்தாங்க. அப்போது புஷ்பராஜ் பிரதர் வந்து அந்த இடித்த பையன் வந்து ரொம்ப கத்திட்டு இருந்தார். அதனால அவர்கிட்ட பேசுகிறதுக்காக ஃபோன் எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த தம்பிகிட்ட நீட்டுறாரு. அந்த தம்பி வாங்கலை. அப்போது நீ என்ன பேசுகிறாங்க என்று என் காதில் நான் கேட்டேன் பாருங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, அந்த தம்பி, அடிப்பட்ட தம்பி சொல்கிறாரு, இது உங்கள் பையனாக இருந்தால் நீங்கள் இப்படி பேசுவீங்களா, அப்படி பண்ணுவீங்களா, இன்னும் பயங்கரமாக டென்ஷனாக கத்துறாரு. அப்போது கிறிஸ்டி சிஸ்டர் சொல்கிறாங்க, உங்கள் பையன் என் பையனப்பா, நீயும் நம்ம பையன் தான்ப்பா, உள்ளே வாப்பா, வந்து உட்காருப்பா, பேசலாம்ப்பா, அடிபட்டுருக்குன்னா நம்ம சரி பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதாங்க சபை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சகோதரர்களாக இருக்கிறோம். அவங்க பையன் இவங்க பையனு கிடையாது. நம்ம எல்லாருமே ஆண்டவரின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சபை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் தனிமையாக உணர்கிறோமா, சபை நம்மை தூக்கி நிறுத்தும். சபையில் இருக்கிற ஆண்டவரின் பிள்ளைகள் நமக்கு அதுக்கு உதவி செய்வாங்க. நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். அவருடன் நேரத்தை பவுலை போல செலவிட நாம் யோசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் தனிமையாக இருந்தவர்கள் கூடயே நேரத்தை செலவிட்டார். கரெக்டுங்களா? தனிமையாக இருக்கிற குஷ்டரோகியை தேடி போனார். தனிமையாக இருக்கிற சமாரிய ஸ்திரீ, அவள் வாழ்க்கையில் உடஞ்சே போயிருப்பா, நொந்தே போயிருப்பா. இதுக்கு மேலே என்னடா வாழ்க்கை, இது என்ன வாழ்க்கை, நம்ம டெய்லியும் கிணத்தடியில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டு என்ன வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சு நொந்து கொண்டு இருக்கிற அந்த ஸ்திரீக்கு போய் நிற்கிறார். நான் தான் மேசியா என்று சொல்லி நிற்கிறாரு. சகையு வந்து தனியாக ஒரு மரத்து மேலே ஏறி நின்றுட்டு இருக்காரு. இறங்கி வாப்பா, நான் இன்னைக்கும் வீட்டில் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாரு. உள்ளே உட்காந்து சாப்பிட்டு ஒரு பெரிய ரட்சிப்பை சகையுக்கு கட்டளையிட்டு ஆண்டவர் போகிறார். டாக்ஸ் கலெக்டராக இருக்கிற மத்தேயு பார்த்து என் பின்னாடி வாப்பான்னு சொல்கிறார். அவனால் நம்பியிருக்கவே முடியாது. நான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களால் வெறுக்கப்படுறேன், என்னை எல்லாரும் ஒதுக்குறீங்க, நீங்கள் உங்கள் பின்னாடி வர்றதுக்கு என்ன கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தில் இருந்திருப்பார். 12 வருடமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எவ்வளோ நொந்து போய் பாருங்க. 12 வருஷமா டாக்டரா அலைஞ்சு திரிஞ்சு கடைசியா நான் சுகம் ஆயே தீரணும், இவருடைய ட்ரெஸ்ஸை நான் தொட்டே ஆகணும்னு சொல்லி வந்து ஸ்திரீயை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் தனிமையில் இருப்பவர்களை நம் தேடி போக வேண்டும். அவங்க எங்கே இருந்தாலும் சரி, நம்ம சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சேராதவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க எங்கே இருந்தாலும் நாம் தேடி போக வேண்டும். நம் தேவன் நம்மளுடைய தனிமையை அவர் அழகாக புரிந்து கொள்வார். ஏனென்றால் அவர் தனிமையில் கடந்து போயிருக்கிறார். அவர் கெத்செமனேல தனியாக இருந்தார், தனியாக ஜெபம் செய்தார். சிலுவையில் தனியாக ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கதறினார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நிச்சயமாகவே நம்மை புரிந்து கொள்வார். ஏனென்றால் நாம் போகிற எல்லா பாதையிலும் அவரும் போயிருக்கிறார். நம்மை விட அதிகமாய் தனிமையை அனுபவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரெக்டுங்களா? நம்ம போன பாதை ஒரு 10%, அவர் 100% அந்த தனிமையின் பாதையில் கடந்து நாள்தோறும் போயிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே
நாம் என்ன ஃபீல் பண்ணுகிறோம், என்ன உணர்கிறோம், என்ன உள்ளத்தின் ஆழத்தில் என்ன வலி இருக்கிறது என்பதை அவரிடம் நாம் எடுத்து சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு தெரியும். கிபி 95ஆம் ஆண்டு, கிபி 95ஆம் ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருந்த எல்லா சீடர்களும் இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு சீடர் மட்டும் மீதி இருக்கிறார். அவர் யாரு? யோவான். யோவான் என்கிற ஒரே ஒரு மீதம் இருக்கிற சீடரை அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த ரோம அதிகாரி டொமிட்டியன் என்கிற ஒரு ரோம அதிகாரி கிரேக்க நாட்டில் இருக்கிற பத்மு தீவில் தனியாக அவனை போய் போட்டு விடுகிறார். அங்கே யாருமே இல்லை. அந்த பத்மு தீவு வந்து இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம் பாருங்கள். அந்த பத்மு தீவு வந்து இப்போ பார்க்க வீடுகள்லாம் இருக்குது, வீடெல்லாம் இருக்குது. அன்னைக்கு வந்து எதுவுமே இருந்திருக்காது. அவ பாருங்கள், மலை இருக்குது. அங்கே இங்கிருந்து தப்பிச்சு போகணுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய போட்டு தேவை, இல்லைன்னா இங்கேருந்து போகவே முடியாது. இப்படி இருக்கிற ஒரு பத்மு தீவில் மலைகளில் தனிமையில் நின்று கொண்டு இருக்கிற யோவான், அவர் யோசிச்சிருப்பார், என் ஊழியம் போயிடுச்சு, என் ஊழியம் முடிஞ்சிருச்சு, வயசான காலத்தில் நான் இருக்கேன், ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் தரிசனமாகிறார். நம்ம வெளிப்படுத்தல் 1:9 நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:9. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் எப்படி சொல்றாரு பாருங்க. உபத்திரவத்தை நீங்க சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? நானும் உபத்திரவத்தை சந்தித்திருக்கிறேன். தனிமையிலேயே மிக கொடுமையான பணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தாண்டி ஒரு தனிமையை வந்து இவர் கண்டிப்பாக சந்திச்சிருக்காரு. இப்போ சொல்கிறாரு, உங்கள் சகோதரன், நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், நானும் கிறிஸ்துவை பின்பற்றினவன், உன் சகோதரனாக நான் இருக்கிறேன், கிறிஸ்துவின் நிமித்தம் பட்ட உபத்திரவத்தை நானும் பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. அந்த பாறையின் நடுவில், அந்த தனிமையின் நடுவில் மகிமையாக உயர்த்தப்பட்ட இயேசுவை அவர் பார்க்கிறார். 17-18 நாம் வாசிக்கலாம். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். ஆமென். இப்போ ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் வந்து தனிமையில் ஒரு செத்த மனிதன் போல இருக்கிறேன், எனக்கு அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த 17வது வசனத்தில் சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். நீ கடந்து வந்ததை நான் கடந்து வந்திருக்கிறேன். உன்னை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நான் உயிருள்ள தேவனாக உன்னோடு கூட இன்றைக்கும் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே சொல்லுகிறார். யோவானுக்கு ஒரு வியக்கத்தக்க ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார், சபைகளை காண்பிக்கிறார், பரலோகத்தை காண்பிக்கிறார், பரலோகத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை காண்பிக்கிறார், வரவிருக்கும் எல்லா காரியத்தையும் படம் பிடித்து யோவானுக்கு காட்டுகிறார். ஒரு தனி மனிதன் எங்க இருந்தார்? பத்மு தீவில் தனியாக இருந்த ஒரு மனிதனுக்கு இவ்வளோ பெரிய தரிசனம். நீங்களும் நானும் தனியாக இருக்கும் பொழுது, தனிமையில் இருக்கும் பொழுது கலங்க வேண்டிய அவசியமில்லை. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவரை நீங்கள் கண்டடைவீர்கள். அவர் உங்களுக்கு தரிசனம் ஆவார். அவர் உங்களை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அந்த திட்டங்களை அவர் உங்களுக்கு நிச்சயமாகவே வெளிப்படுத்துவார். பரலோகத்தின் ரகசியங்களை உங்களோடு பேசுவார், என்னோடு பேசுவார். இயேசுவை உங்களால் தரிசிக்க முடியும். நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது தேவனோடு இருக்கிற உறவை நீங்க அந்த ஒரு வாய்ப்பாக நீங்க எண்ணிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய வெளிப்பாடுகள், பெரிய தரிசனங்கள், பெரிய ஆச்சரியமான காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எப்பொழுது என்றால் நாம் தனியாக தேவனோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். தனிமை ஒரு நிஜமான ஒரு விஷயம்தான். எல்லாருக்குமே தனிமை வரும். தனிமை நிஜம்தான், பொய் கிடையாது. அந்த தனிமையில் வருகிற வலியும் உண்மைதான். சரிங்களா? தனிமையும் உண்மைதான், தனிமையில் வருகிற வலியும் உண்மைதான். நான் இது எல்லாத்துக்கும் நடுவில் தேவன் நம்மை மறக்கவில்லை என்பதும் உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை நிச்சயமாகவே மறக்கவில்லை. தனிமை ஒரு முடிவு அல்ல.
எப்பொழுதும் தனிமை ஒரு முடிவாக இருக்க முடியாது. தவித்து கொண்டிருந்த எலியாவுக்கு அந்த வனாந்திரத்தில் சூரை செடியில் அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். அதே தேவன் உங்கள் மத்தியிலையும் என் மத்தியிலும் இருக்கிறார். தனிமையில் ஒருவேளை நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கத்தில் வந்து நான் தான் இயேசு, நான் உங்கள் நண்பனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நம் தகப்பனாக இருக்கிறார். நாம் படுகிற ஒவ்வொரு வலியையும் தனிமையையும் அவர் நிச்சயமாகவே உணர்ந்திருக்கிறார். தனிமைதான் தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஆழமான, ஒரு அர்த்தமான, ஒரு இனிமையான உறவை ஏற்படுத்தக்கூடும். இன்னொரு முறை சொல்கிறேன், தனிமை தான் உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு அர்த்தமுள்ள, ஒரு இனிமையான ஒரு உறவை, ஆழமான உறவை ஏற்படுத்தக்கூடும். அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை தொட்டு சொல்கிறார், எழுந்திரு, பயணம் முடியவில்லை என்று சொல்லுகிறார். இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கிறது, பயணம் முடியவில்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எழுந்து நின்று நம்ம ஆண்டவரை நோக்க பார்க்கலாம். பயணத்தின் அடுத்த கட்டத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அங்கே துக்கம் இல்லை, அங்கே அலறும் இல்லை, அங்கே வருத்தம் இல்லை, அங்கே மரணம் இல்லை, கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஆனால் அதுவரைக்கும் நீங்களும் நானும் அவர் முகத்தை நோக்கி பார்க்கிற மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவர் நாம் தனிமையிலே தாங்குகிற மகளாக மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். தனிமையிலே அவரோடு நெருங்கி வாழ நாம் முயற்சிகளை நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி இப்படி கைகளை உயர்த்தி நம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆண்டவரை, இதுவரைக்கும் எங்களை நீர் நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தனிமையில் நாங்கள் இருந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. ஒருவேளை இன்றைக்கும் நாங்கள் தனிமையில் இருக்கலாம்ப்பா. ஆனால் நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் மேலே அக்கறை காட்டி, எங்கள் மேலே பாசம் காட்டி நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று சொல்லுறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சூரை செடியின் அடியில் இருந்த எலியாவை பார்த்து நீங்கள் பயப்படாதுன்னு சொன்னீங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தீங்க. தனியாக இருக்கிற எங்களையும் நீங்கள் நோக்கி பார்த்து எங்களுக்கும் உணவையும் அப்பத்தையும் தினம்தோறும் மன்னாவையும் நீர் கொடுத்து அழகாய் நடத்தி வரீங்க. உமக்கு நன்றி. வாய்களை திறந்து சொல்லலாமா? ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நீர் இதுவரை எங்களை நடத்தி வந்தீங்க. இதுவரை நீர் பாராட்டின தயவிற்காக, அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை சாத்தான் சொல்லுகிற பயத்தை, பொய்யை நாங்கள் நம்பி இருக்கலாம், பயந்து இருக்கலாம், எங்களுக்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி உண்மை நாங்கள் ஒருவேளை குற்றப்படுத்தி இருக்கலாம். ஆண்டவரே, எங்களை நீர் மன்னிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தனிமையில் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்காம நாங்கள் சாத்தான் சொல்லுகிற பொய்யை நாங்கள் நம்பி விட்டோம் ஆண்டவரே. அதற்காக எங்களை நீர் மன்னிங்க ஆண்டவரே. எங்களை நீர் மன்னிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், எங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உம்முடைய சமூகத்தில் நான் வர தவறி இருந்தேன்னா எங்களை மன்னிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் ஆண்டவரே, நாங்கள் சபைக்கு தினம்தோறும் வர, தனிமையாக எப்பெல்லாம் உணர்றோமோ அப்போ எல்லாம் உம்முடைய சமூகத்திற்கு வர நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லலாமா? ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் இருக்கலாம், ஆனால் நீர் என்னை புரிந்து கொள்வீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் எப்பொழுதெல்லாம் தனிமையை உணர்கிறேனோ, நான் வீட்டில் சும்மா இருக்காம உம்முடைய சபையில், உம்முடைய சமூகத்தில் நான் வந்து சரணடைவேன் ஆண்டவரே. உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதையே நான் நாடுவேன். சொல்லலாமா? ஆண்டவரே, என் தனிமையில் உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதையே நான் நாடுவேன் ஆண்டவரே. எலியாவோடு நீங்க பேசுனீங்க, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பேசுனீங்க ஆண்டவரே. ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டீங்க. எங்களோடும் நீங்க பேசுற தேவனா இருக்கிறீங்க. அதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிறவர்களாக நாங்கள் வாழுவோம் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்கலாம். அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் சபையாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலகத்தில் தனிமையாக இருக்கிற மக்களை நீங்கள் தேடி வந்தீங்கப்பா. குஷ்டரோகிகளை தேடி வந்தீங்க. 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகத்தை கொடுத்தீங்க. மரித்து போன மனிதர்களை உயிரோடு எழுப்புனீங்க ஆண்டவரே. அதே தேவன் நீங்கள் எங்கள் கூடயும் இருக்கிறீங்கன்னா நாங்களும் தனியாக இருக்கிற மனிதர்களை, நாங்கள் தனிமையில் இருக்கிறவங்களை நாங்கள் தேடி போகணும்ப்பா. அவங்களை மறந்து நாங்கள் இருந்து விடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் தனியாக இல்லை, ஏன்னா நீங்கள் இருக்கிறீங்கப்பா.
எங்க கூட பேசுகிற தேவன் நீங்க இருக்கிறீங்க. எங்களை வழிநடத்த நீங்க இருக்கிறீங்க. நீர் எங்களுக்கு போதுமானவராய் நீங்க ஒவ்வொரு நாளும் எங்க கூட இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தேற்றுகிற வார்த்தைக்காய் நன்றி, உடைய பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தொடர்ந்து நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.